60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய். மகளிர் உரிமை தொகை அப்படின்றது இன்று முதல் பெண்களுக்கு 2500 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்கும். இதற்கான எஸ்எம்எஸ், அதாவது இந்த 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்கான எஸ்எம்எஸ் யாருக்கெல்லாம் வந்திருக்கு, இதை பற்றின நீங்கள் எங்கே போயிட்டு இதை செக் பண்ணணும். உங்களுடைய மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான மெசேஜ் வரும், மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் இந்த மாதத்திலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி கொடுக்க போகிறாங்க, எந்த மாதிரியான குடும்ப அட்டைதாரர்களுக்கு, குடும்ப ரேஷன் வகை அட்டைதாரர்களுக்கு இந்த 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்க போகிறாங்க அப்படின்ற எல்லா விவரங்களையுமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்த ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிடுங்க நண்பர்களே. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது மதிப்பு மிகு மகளிர் திட்டமாக தாவேக அரசாங்கம், முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசாங்கத்தால் மதிப்பு மிகு மகளிர் திட்டம் அப்படின்றது 1000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு டைரெக்டாக 2500 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. அதுவும் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க, எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்க போகிறாங்க, எந்த வயது வரை உள்ள குடும்ப பெண்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற எல்லா விவரங்களையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். தமிழக அரசு, அதாவது முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக அரசு பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் எப்போ கொடுக்க போகுது அப்படின்றது மக்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ நமக்கு கடந்த மே மாதம் நமக்கு 1000 ரூபாய் நம்மளுடைய வங்கி கணக்கில் விழுந்தது. அப்போவே பார்த்திங்க அப்படின்னா முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு ஆலோசனை பண்ணாங்க. அதாவது நிதி அமைச்சகத்துடன் முதல்வர் ஆலோசனை, மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் வழங்க தயாராகும் தமிழக, அதாவது தாவேக அரசு தமிழகத்தில் பொறுப்பேற்றதை தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதியின்படி, அதாவது தேர்தலோட வாக்குறுதியில் அவங்க 2500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை மதிப்பு மிகு மகளிர் திட்டம் அப்படின்ற மாதிரியாக பேரை மாற்றிருக்காங்க, மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க. என்ன பேர்? கலைஞர் மகளிர் உரிமை தொகையிலிருந்து மதிப்பு மிகு மகளிர் திட்டம். இந்த மகளிர் திட்டம், இந்த மதிப்பு மிகு மகளிர் திட்டத்தின் கீழே மக்களுக்கு முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா குடும்ப தலைவிகளுக்கு, ரேஷன் அட்டைதாரருக்கு, எந்த வகையான ரேஷன் அட்டைதாரருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் அட்டைதாரருக்கு. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் அட்டைதாரர்கள் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச், ஏஏஒய், தெளிவாக சொல்ல போனோம் அப்படின்னா உங்களுக்கு அரிசி வாங்கக்கூடிய ரேஷன் வகை அட்டைதாரர்கள், இதுவரை மகளிர் உரிமை தொகை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அரிசி வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அனைவருக்குமே 2500 ரூபாய் அப்படின்றது தாவேக அரசாங்கம் கொடுக்க போகிறாங்க. எப்போ இருந்து கொடுக்க போகிறாங்க? கடந்த மே மாதம் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னா விரைவில் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது மறுசீரமைத்து உங்களுக்கு 2500 ரூபாயாக கொடுக்கப்படும். மறுசீரமைப்பு பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை டைரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா மதிப்பு மிகு மகளிர் திட்டமாக மாற்ற போகிறாங்க. இப்படி மதிப்பு மிகு மகளிர் திட்டமாக மாற்றிய பிறகு யாரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முறைகேடாக, அதாவது வறுமை கோட்டிற்கு மேலே உள்ளவங்க, சக்கரை கார்டு வச்சுருக்கிறவங்க, அரிசி வாங்காது வெறும் முகவரிக்காக மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அட்டை வச்சுருக்கிறவங்க, இந்த போலியாக ரேஷன் கார்டு தயாரித்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணுறவங்க, கார் வச்சுருக்கிறவங்க, அதேமாதிரி கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே மகளிர் உரிமை தொகையை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூடிய சீக்கிரம் பார்த்திங்க அப்படின்னா நீக்கப்படுவாங்க. தகுதி உடையவர்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ஆண்டு வருமானம் அப்படின்றது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள, அதாவது
அரிசி வகை ரேஷன் அட்டைதாரருக்கு மட்டும்தான், இந்த குடும்பத் தலைவிக்கு அரிசி வகை ரேஷன் அட்டையில் உள்ள குடும்பத் தலைவிகளுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை அப்படின்றது மதிப்புமிகு மகளிர் திட்டமாக மாற்றி உங்களுக்கு 2500 ரூபாய் அப்படின்ற ஒன்று வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது போலவே இந்த 2500 ரூபாய் வந்து எப்போ வழங்கப்படும்? மே மாதம் நமக்கு வழங்கப்படும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் மே மாதம் வழங்கப்படலை. அப்போ வந்து எப்போ வழங்கப்படலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் கூட உங்களுக்கு வழங்கப்படலாம். ஜூன் மாதத்தை பொறுத்தளவில் நமக்கு தாவேக அரசாங்கம் முதல்வர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் வரக்கூடிய காரணத்தினால அந்த ஒரு திட்டத்தை கூட இந்த பிறந்தநாள் அன்னைக்கு கூட உங்களுக்கு இந்த 2500 ரூபாயாக மாற்றி கொடுக்கலாம். அதே போல் இலவச பஸ்ஸு அறிவிப்புகள், இந்த மாதிரி பெண்களுக்கு இலவசமான பஸ் அறிவிப்புகள், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பன் அதிரடிப்படையெல்லாம் இப்போல்லாம் உருவாக்குனாங்க. ஸோ இந்த மாதிரியான புதிய புதிய திட்டங்கள் வந்து இந்த மாதத்தில், முக்கியமாக இந்த ஜூன் மாதத்தில் வந்து நடக்கலாம் அப்படின்றத வந்து தமிழக அரசு வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை, நகைக்கடன் தள்ளுபடி, இந்த மாதிரியான அறிவிப்புகளை பற்றி நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.